பிரைஸ் த லார்ட். நாம் சில கஷ்டங்களை, பாடுகளை, சிக்கல்களை சந்திக்கும் பொழுது எதனால் இந்த கஷ்டம் நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் கண்டிப்பாக சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய வழியில்தான் நாம் நடக்கிறோமா என்பதை முதலில் சிந்திக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்டும் இன்னும் வறண்ட நிலத்திலும் முட்கள் நெருங்கிய இடங்களிலும் காய்ந்து போன இடங்களிலும் விழுந்த விதைகளைப் போலத்தான் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களில் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறோம், சகஜமாக பழகிறோம். ஆனால் என்ன மனதில் நினைத்து கொண்டு பழகுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் சொல்கிறார், 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வசனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள். அவங்க பேசுகிறது ரொம்ப ஒரு பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களைப் போல பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இருக்க வேண்டும். விசுவாசமும் கிரியையும் இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்தவனாய் இருக்கிறோம் என்று வேதாகமத்தில் உள்ளது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பது உங்களுடைய நடத்தையிலும் உங்கள் கிரியையிலும் தான் கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக பேசுகிறீங்களா, இல்லை மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறு விதமாக நடந்து கொள்கிறீர்களா என்பது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரமே தெரிந்த காரியம். இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் மீது வைத்துள்ள அன்பின் நிமித்தமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களிடம் தவறு இருப்பதை நீங்கள் உணர்வடைந்தால் ஆண்டவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.